வாணியம்படிக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. அவங்க அது 2 ஆள் வச்சுக்கிறாங்க. வேட்டை அவங்க வாங்குறதுக்கு இப்போ மாதம் மாதம் போயிருந்தேன். எஸ்ஆர்எம் மட்டும் நான் தரேன் 500 எஸ்ஆர்எம்க்கு நான் கையில் தரதில்லை. நான் வந்து எங்கே சொல்லிட்டாங்க வெள்ளூரில் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். அவங்க மூலிமா அங்கே போய்ட்டு சேலம் போயிடும். கடையில் அவங்க வேலை கடையில் அவங்க கண்ட்ரோலில் ஒரு 5 கடை இருக்கும். எப்படி அவங்க அதிகாரி இருக்கும். ஒரு கடைக்கு சாதாரணமாக 3000 ரூபாய் லஞ்சம் மட்டும் கடைப்பா 5 5 அது நான் 1.5 கோடி என்ன அதுதாங்க போதும். 1.5 கோடியா? இது இல்லாமல் ஒரு டெக்கரேஷன் போடுறதாங்களையோ ட்ரான்ஸ்ஃபர் போடுறதாலையோ தனி அமௌண்ட் அவங்க கொடுக்கணும். அந்த அதிகாரி கிட்டத்தட்ட 5 மோனை கண்டுடுவார். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம். அப்போ அதிகாரி எவ்வளோ பேர் இருக்காங்க. போட்டுக்க அதிகாரி லேடிஸ். அவங்க கடைக்கு பக்கம் வர்றதில்ல. அவங்க இது வரைக்கும் வந்தோம் 2 வருஷம் 1 வருஷத்துக்கு மேலே கடை பக்கம் வர்றதில்லை. அவங்க மூலிமா ஆளுங்க வருவாங்க. எஸ்ஆர்எம் ஆஃபீஸ்லேருந்து வரோம் நாங்கன்ட்டு செக்கிங் வருவாங்க. கணக்கு பார்த்துட்டு அவங்க தனியாக அவங்க எடுத்துன்னு போவாங்க. ஓகேங்களா? கணக்கு பார்க்க வருவாங்க. கணக்கு முழுசாக பார்க்க முடியாது. அவங்க ஆமாம் செக் பண்ணிட்டு அதை சரி சைன் பண்ணிப்பா திருப்பி நாங்கள் முட்டு வந்துக்கிறோம்ப்பா 3000 கொடுத்துரு அதையும் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே டிஎம்ஆர்லேருந்து வருவாங்க 2 பேர். அவங்க அனுப்புவாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சரி சார் எல்லாம் முடிச்சிட்டோம் சரி கழுத்து கொடுத்தோம். அவங்களுக்கும் 2000 அவங்களுக்கும் அந்த அமௌண்ட் வாங்கிடுறாங்க. அது ஆடிட்டிங் வருவாங்க. மாதம் ஆடிட்டே வருவாங்க. ஆடிட்டுக்கு ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு 500 1000 அவங்களுக்கு எதுவுமே முழுசாக அவங்க செய்வது கிடையாது. ஆடிட்டிங் வந்து இருக்கிற ஸ்டாக் மட்டும் நம்ம எழுதிட்டு இல்லையா ஸ்டாக் எழுதிருக்கோம். அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேற்று பணம் கட்டியிருக்கீங்களா? ஓகே பணம் கட்டியிருக்கணும். பணம் செலாம் செக் பண்ணிட்டேன் ஓகே ஸ்டாக் ரிசீவ் பண்ணிக்க ஓகே சரி சார் சைன் பண்ணுங்க. அவருக்கு இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு தான் அந்த 5 ரூபா 10 ரூபா எவ்வளோ பணம் கொடுக்க முடியாதுல்ல. இதெல்லாம் எங்கேருந்து நாங்கள் பணம் எங்கள் சம்பளம் இன்றைக்கி வரைக்கும் 14,000 குடிப்பெல்லாம் போய் 25 வருஷத்துக்கு 22 வருஷம் ஆகுது. சேல்ஸ்மேனுக்கு 12,500 ரூபா. அவன் பொன்னாடி பொழுது நீங்கள் எல்லாம் வயசு போச்சு. அவன் கல்யாணம் பண்ண வயசில் பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. சில பேர் கேள்வி எடுத்துகிறாங்க. அதான் அசிங்கம் பண்ணி தான் கிடக்கும். சில விஷயம் சொல்ல முடியாத பேசுங்க ஒருடா சாமி வீட்டு வெளியே ஓடி போயிருக்கேன். நானும் சம்ப பேர் கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணி இது பண்ணி அது பண்ணி எவ்வளோ பண்ணி பாய்வோம். ஃபைனலாக வந்து மீட்டிங் போட்டு கூட அனௌன்ஸ் பண்ணிடுவேன். இப்போ அக்டோபர் 2 வந்து ஒரு மாநாடு சென்னையில் மாநாடு வச்சுருக்கோம். அந்த மாநாடு முடிச்சு பிப்ரவரி மாதத்தில் வந்து திரைநிறுத்தி போடான்னு தோணுங்க. எங்கள் திரைநிறுத்தி போடான்னு வைக்கலாம்ப்போ ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணி யூனியன் பேசி முடிவு பண்ணுறேன். இந்த யூனியன் தலைவர் வந்து சென்னையில் வந்து பெரியசாமிட்டு அவர் வந்து கம்யூனிஸ்டில் வந்து தலைவர் அவர் ப்ளஸ் எம்எல்ஏ அவர் முன்னாள் எம்எல்ஏ இப்போ எம்எல்ஏ கிடையாது முன்னாள் எம்எல்ஏ. தொகுதியை வந்து பெருந்துறை பல வாட்டி அவர் வீட்டுக்கு போய்க்கிறேன். கல்யாணத்துக்கு அவர் வீட்டுக்கு பெஸ்ட் கூப்பிட்டுருக்காரு. 4 மணிக்கு தனியாக சொல்லுவார் வந்து ராகவான்ட்டு பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் வயசாகி போச்சு. இப்போ பென்ஷனாவது கொடுப்பாங்க பென்ஷனாவது கேளுங்க கொடுத்தால் பென்ஷனாவது வாங்குங்க. அது போகும்போது பென்ஷன் கொடுப்போம். அதையாவது டிமாண்ட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ் பர்மனெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இந்த இதில் பர்மனெண்ட் பண்ண முடியாது ஒன்றே கிடையாது. நாங்கள் டெய்லி கூலி தரோம். எப்படி வகுப்புக்கும் கிடையாது எங்களுக்கு டெய்லி வேஜஸ். டெய்லி அதையும் பண்ணி